கோவையில் காதல் கலப்பு திருமணம் புரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தி காதலர் தினத்தை கொண்டாடினர். கலப்பு திருமணம் புரிந்தோர் நலசங்கம் சார்பில் காந்திபுரம் பெரியார் படிப்பகம் முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காதலர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது காதல் கலப்பு மன ஜோடிகள் ஒருவருக்கொருவர் கேக்கை ஊட்டியும் முத்தத்தை பகிர்ந்தும் அன்பை வெளிப்படுத்தினர். சமத்துவம் நிலவ அனைவரும் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும்படியும் அவர்கள் அறிவுறுத்தினர். காதலிச்சு சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் எங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது. நாங்கள் பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி தான் திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து எங்களுடைய பெற்றோர் எங்களை சேர்த்திக்கிட்டாங்க. காதலிக்கிறது காதல் உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு திருமணம் என்பது பெற்றோரோ சமுதாயமாக சேர்ந்து வைக்கிற முடிவல்ல. அது வந்து தனிநபர் சார்ந்த விருப்பம், தனிநபர் சார்ந்த உணர்வு. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் வலியுறுத்தினாங்க. சாதி மறுப்பு திருமணங்கள் வளரணும், மத மறுப்பு திருமணங்கள் வளரணும். திருமணம் என்பது வந்து நீங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கிறதில்ல, அது தனிநபர் சார்ந்தது. அவங்களுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து நம்ம எல்லாரும் காதல் திருமணம் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க, மத மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சாதிய மத மறுப்பு திருமணங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், காதலர்களுக்கு என்று உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு ரீசெண்டாக February 10th தான் மேரேஜ் ஆச்சு. அண்ட் தென் இங்கே கலப்பு திருமணம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே எங்கள் அம்மா இவங்களோட அம்மா எல்லாருமே கலப்பு திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் கலப்பு திருமணம்னு அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேணாம். இது ஒன்றுமே கிடையாது. 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் லவ் பண்ணி 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்கள் இப்போ ஹாப்பியாக தான் எங்கள் லைஃப் ரன் பண்ணிருக்கோம். நாங்கள் 1 இயராக லவ் பண்ணோம். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு சுயமரியாதை திருமணம் பண்ணோம். இப்போ எங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக போகுது. எனக்கு புக்ஸில் 10th 12th பெரியாரையும் அம்பேத்கரையும் அப்போ படித்தது தான். அவரோட கொள்கைகள்லாம் பெருசாக எனக்கு தெரியாது. இவர் தோழர், இவர் கூட இணைந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரியார் வந்துட்டு பெண்களுக்காக எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. பெரியார் இல்லைன்னா இன்றைக்கி பெண்கள் இவ்வளோ தூரம் வெளியே வந்து படிச்சிருக்க முடியாது, எதுவுமே பெண்களுக்கு இருந்திருக்காது. அம்பேத்கரும் அப்படி தான் அப்படின்னு இவர் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ எங்கள் வாழ்க்கை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெரியாரையே அம்பேத்கர் கொள்கைகளை முன் வச்சு தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே சமத்துவம் தான். நான் ஒரு வேலை செஞ்சேன்னா நீ ஒரு வேலை செய்யணும், எல்லாமே ஈக்குவலாக பகிர்ந்துக்குவோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. எல்லாருமே காதல் செய்யுங்க. அதுவும் கலப்பு திருமணம் செஞ்சால் ஜாதியை முற்றிலும் நம்ம ஒழிக்கலாம். இளைஞர்கள் தான் ஜாதியை ஒழிக்க, ஜாதி களத்தில் இந்த ஜாதியை அழித்தொழிக்க நம்ம தான் முன் வரணும். எல்லாரும் காதல் திருமணம், அதுவும் கலப்பு திருமணமாக செய்யுங்க.